திசை மாறும் வாழ்க்கையே. மீனாட்சிக்கா, நம்ம வாட்டுக்கு ஒரு செட் இட்லிக்கு ஒரு செட்டு தோசை ஃப்ரீன்னு சொல்லிட்டோம். ஏக்கா, இதை எல்லாத்துக்கும் எப்படிக்கா விளம்பரப்படுத்துறது? அட ஆமா, இதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. அக்கா, பேசாம ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அங்கங்க ஒட்ட வச்சு விட்டுறலாமாக்கா? நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை பிள்ளைங்களா. ஒரு செட் இட்லிக்கு ஒரு செட்டு தோசைன்னு யாராவது ஒருத்தங்க வந்து சாப்பிட்டு போட்டு போய் ஊருக்குள்ள பரப்புனாங்க, எல்லாம் ஓடோடி வந்துடுவாங்க. அக்கா, கரெக்டா சொன்னீங்கக்கா. நம்ம ஊர்ல எப்பவுமே எங்க ஓசியில சோறு போடுறாங்களோ அங்க ஓடுற ஆளுக்கு தானே அக்கா. அது என்னவோ உண்மைதான் அக்கா. அதுக்கு வேண்டி எல்லாத்துக்கும் எப்படிக்கா தெரியப்படுத்தாம இருக்க முடியும்? நம்மளும் விளம்பரப்படுத்தணுக்கா. அப்பதானே நம்ம ஹோட்டல் இருக்கிறதே தெரியே. அட என்னக்கா நீங்க ஹோட்டலுங்கிறீங்க மெஸ்ஸுங்கிறீங்க, ஏதாவது ஒன்று உருப்படியா சொல்லுங்களேக்கா. அட என்னில நீ கூறுகட்டவளா இருக்கிற? ஹோட்டலுக்கும் மெஸ்ஸுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம், எங்கே போனாலும் ஜோறு தான் போடுவாங்க. அப்படிங்கிறியா அம்சா? நானும் கூட வீட்டுலையே வச்சு வீட்டு சோத்த மாதிரி ஆக்கி போட்ட மெஸ்ஸு ஹோட்டல்னா ஏதோ கண்ட அந்த பாஜின மோட்டா என்னமோ சோடாப்பு அது இதுன்னு போட்டு எல்லாம் வாய் குணத்தையே போடுவாங்க, அது ஹோட்டலுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ என்ன பொசுக்குன்னு ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லி போட்டேன். ஆமாம் அம்சாக்கா, நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் தான் இன்னைக்கு என்னவோ புதுசாக ரெண்டுமே ஒன்றுங்கிறீங்க. ஆட போங்கக்கா. எப்படி சமைச்சு போட்டாலுமே எல்லாமே சோறு தானே, எல்லாம் சாப்பிடத்தானே போகிறோம். அப்போ எல்லாத்துக்கும் எப்படி வேணாம் பேர் வச்சுக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. நம்ம மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் எல்லா சாப்பாடும் எப்பவுமே செய்யணும். இங்கே சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவிகவி வீட்டில் சோறாக்கி உண்ட மாதிரியே இருக்கு. அப்படித்தானே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஆமாம் மீனாட்சியக்கா, நம்ம மெஸ்ஸோட ஸ்பெஷலே அதுதான். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறது? அலே ருக்கு, நிறைய மாவு ஆட்டு. அக்கா ஊற வச்சிருக்கிற அரிசி பூரா ஆட்டி எடுத்துறோன்னு. அக்கா, நான் எல்லாம் ஆட்டிடுவேன். நீங்கள் முதல் பேசாமல் காயை கட் பண்ணுற வழியை பாருங்க. அம்சு, காயெல்லாம் கட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் பொழுதோட கட் பண்ணுனா போதும். வெடியாலத்துக்கு இப்போ பிடிச்சி கட் பண்ணி வச்சா எனத்துக்காகிறது ஒரு பொழுதே ஆகி போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அக்கா, நிறைய செய்யணுன்னா இப்போ இருந்து எல்லா வேலையும் பார்த்தாத்தே ஆகு. நைட்டெல்லாம் எல்லாரும் தூங்க வேண்டாம் நேரத்தில். அதனால எல்லா வேலையும் இப்போவே பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு போட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம். பேசாமல் இருக்கா? ஆமாம் மீனாட்சி அக்கா, இப்போவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நைட்டு சீக்கிரமாக தூங்கினா தானே காலையில் நம்மளால நேரத்தில் எல்லா வேலையும் எந்திரிச்சு செய்ய முடியும். அப்போ தானே கரெக்ட் டைமுக்கு நம்ம டிஃபன் ரெடி பண்ண முடியுக்கா. அப்படிங்கிறீங்க. சரி அண்ணாட்டி, வேலை பாருங்க. மீனாட்சி, அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா அழுதுட்டு வர்றீங்க? அம்மா அப்பா வரல, நீ தனியாவா வந்த? என்னம்மா ஆச்சு? அதானா அம்மா, என்னம்மா ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு அழுகுறீங்க? முதல்ல அழுகிறத நிறுத்துங்கம்மா. ஆமா ஆண்டி, எதுக்கு ஆண்டி அழுகுறீங்க? அம்மா, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? எதுக்குமா அழுகுற? மீனாட்சி, எல்லாம் போச்சு. இத்தனை நாளா வட்டவாடு, எல்லா கஷ்டம் வச்ச வேண்டுதலு எல்லாம் பாலா போச்சுடி. ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? அம்மா, என்னம்மா சொல்றேன்? என்னம்மா ஆச்சு? முதல்ல என்னன்னு சொல்லுமா. மீனாட்சி, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ, யாரு என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சமா நம்ம குடும்பத்தை பிடிச்சிட்டு ஆட்டுதடி. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, நீ இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? எதுக்குமா முதல்ல என்னன்னு சொல்லாம அழுதுட்டே இருக்க? முதல்ல என்னன்னு சொல்லிட்டு அழுமா. கண்ட கனவு காணாம போய் வட்டவாடு வாழா போய் நெஞ்சில வந்து இடி உளுந்து. ஐயோ மீனாட்சி, உங்க அன்னைக்கு ஆபாசன ஆகி போச்சுடி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எப்படிம்மா ஆச்சு? அண்ணி இப்ப எப்படிம்மா இருக்கிறாங்க? எப்படிம்மா ஆச்சு?
ஐயோ நான் என்னன்னு சொல்லட்டு. அடி மழை துளி ஒழுகுது, வெளியில வராத, வீட்டுக்குள்ளேயே இருன்னு நான் அப்படி படிச்சு படிச்சு சொன்னனே. என்ற வேச்ச கேட்காம மாடு பிடிக்கிறேன் கண்ணை பிடிக்கிறேன்னு எங்க கூட வந்து மழையில நனைஞ்சு வலிக்கி விட்டு உளுந்துட்டாடி. அடி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்த்தா கரு களைஞ்சு போச்சுங்கிறாங்கடி. இது என்ன கொடுமை, நான் என்னன்னு சொல்லிட்டு. இப்படின்னு உளுந்த மாய இடுப்பு வலிக்குது வகுத்த வலிக்குதுன்னு கத்துனான்னு கூட்டிட்டு போன ஆபத்துக்கு இப்படி சொல்லிட்டாங்கடி மீனாட்சி. அம்மா என்னம்மா சொல்றீங்க? இந்த விஷயம் அன்னைக்கு தெரியுமா? அண்ணி எப்படிம்மா தாங்குவாங்க? அம்மா இப்படி ஆகி போச்சே. 10 வருஷம் கழிச்சு ஆண்டவன் கொடுத்தது கையை காக்காம கழுவிட்டு போயிருச்சே. ஐயோ அம்மா என்னம்மா சொல்றீங்க? குழந்தை இல்லைங்கிற வலி எவ்வளோ பெரிய கொடுமைன்னு எனக்குமா நல்லா தெரியும். அதே மாதிரி கொடுத்த ஆண்டவன் கழுவிட்டு போனா அந்த வலியை தாங்க முடியுமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? ஆண்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அன்னைக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பாக கிடைக்குங்க ஆண்டி. ஐயோ கடவுளே, எந்த ஜென்மத்தில் யாரு வந்தன வாவமோ நம்ம குடும்பத்தை பிடிச்சிட்டு வாட்டி எடுக்குது மீனாட்சி. அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நடுங்கம்மா. முதல்ல அண்ணிய போய் பார்க்கலாம். ஏம்மா அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களாம்மா? தெரியுமா அன்னைக்கு அண்ணி எப்படிம்மா இருக்கிறாங்க? நான் இங்கேல சொன்னேன். நானும் சொல்லல, உங்க அண்ணக்காரனையும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். அது தாங்குற சக்தி உண்டு அன்னிக்காரிக்கு இல்லையில மீனாட்சி. நீயே வந்து பக்குவமா எடுத்து சொல்லு. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நடுங்கம்மா. போய் அண்ணிய பார்க்கலாம். மீனாட்சி மாப்பிள்ளை எங்கேயில சொல்லி போட்டு வா. அம்மா அவர் கறவைக்கு போயிட்டாருமா, அவர் வரட்டுமா, அப்புறம் சொல்லிக்கலாம். நீ நடமா, நம்ம முதல்ல போய் அண்ணிய பார்க்கலாம். ஆமாம்மா நீங்கள் முதல்ல போங்கம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ணா வந்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. ஆமாம்மா நடமா போகலாம். அம்சா ருக்கு நீங்கள் 2 பேர் பார்த்துக்குங்க, நான் வந்துடுறேன். அக்கா இதை நீங்கள் சொல்லணுங்கிறதே இல்லை, நீங்கள் முதல்ல போங்கக்கா, போய் பாருங்கக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, நீங்கள் போங்கக்கா, போய் அண்ணியை பாருங்கக்கா. அம்மா நடமா போகலாம். நம்ம காலேஜுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் நிறையா வேறு எடுத்திருப்பாங்க. செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எப்படி படித்து எப்படி எழுதுவேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. பேசாமல் நம்ம மீனாக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாக அவளும் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருப்பான் நம்மளுக்கு கால் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? மீனா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு நோட்ஸும் கிடைக்கும். இப்போ பேசாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? நேராக போய் பார்த்து நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா நம்மளும் நல்லா படிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? அம்ச்சி கிட்ட நான் எப்படி சொல்லிட்டு வெளியில் போகிறது? இவர் வேற எங்கேயோ போயிட்டாரே. அம்மாடி நந்தினி. அம்ச்சி வாங்க அம்ச்சி. நந்தினி என்ன சாமி பண்ணுற, படிக்கிறியா? ஆமாங்க அம்ச்சி, எனக்கு நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குங்க அம்ச்சி. எனக்கு டைம் டேபிள் வேறு கொடுத்துட்டாங்களா. நானும் காலேஜ் போய் ரொம்ப நாள் ஆயிட்ட மாதிரி இருக்குங்க அம்ச்சி. எனக்கு படித்தது எல்லாமே மறந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாடி நந்தினி, நீ நல்ல முறைக்கு பரிச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கி முதல் மார்க் வாங்கணும். அதுதான் என்னமோ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அது இதுங்கிறாங்களே, அந்த மாதிரி நீ மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போனீனாத்தே அமிச்சியும் அப்பிச்சியும் பட்ட கஷ்டத்துக்கே ஒரு பலன் கிடைக்கி. என்ன புரியுதா உனக்கு? அம்ச்சி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவேங்க அம்ச்சி. என்ன ஒன்று, நான் 2 வாரமாக காலேஜுக்கு போகலையா, அதனால் என்ன எடுத்தாங்கங்கிற நோட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்க அம்ச்சி. அதைத்தான் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஓ அப்படியா, சரி அண்ணாட்டி. அதுதான் உன்ற ஃப்ரெண்டு இருக்கிறாளே இந்த மீனா, அவ கூட நல்லா பழகவிய, நல்லா அவளும் படிப்பாளே, அவ கூட வேணா போய் நோட்டு வாங்கிட்டு வந்து எழுதி படி.
அம்ச்சி நிஜமாவா சொல்றீங்க? நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் போய் மீனாவை பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுமாங்க அம்ச்சி. அவரும் வேற இல்லையா, அதுதான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு பயந்துட்டே இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க அம்ச்சி. ஓ, அவர் இல்லையா? ஆமா, எங்க போனாரு? அம்ச்சி அவரு நீங்க கடைக்கு போயிருந்தீங்கல்லங்க அம்ச்சி, அப்பதான் போனாரு. அவர் ஏதோ அவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்ட்டு போனாருங்க அம்ச்சி. அப்படியா? அப்ப சரி அண்ணாட்டி. அம்மாடி நந்தினி, உன்ற கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நானும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு பார்க்குறேன். எங்கே அவர் உள்ளேயே இருக்கிறதுனால என்னால் பேச முடியல. என்னங்க அம்ச்சி, சொல்லுங்க அம்ச்சி. இப்பதான் அவர் இல்லையில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அம்மாடி நந்தினி, உங்க ஒப்புச்சி அவர் வீட்டுக்கு போய் அந்த கவுண்டரையா கூட பேசியிருக்கிற. அப்படி அவங்க ஒன்றும் புடி கொடுத்து பேசல. அம்ச்சி என்ன சொல்றீங்க? எப்ப அப்ச்சி அங்க போனாங்க? நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை எங்ககிட்ட. அவர் எப்படியும் ஏற்றுக்க மாட்டாருன்னு தெரியே, அதனால தான் உங்கள் ஒப்பச்சி போய் பேசிட்டு அப்புறம் ஏதாவது ஏற்றுட்டாங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகலாம், எல்லாரும் போகலான்னு நினச்சோம். அது ஒன்று எசப்படுற மாதிரி தெரியல. அவர் என்னமோ ஒன்று வீட்டுக்காரரை கண்டாலே ஆகாதுங்கிறாராமா. அது ஒன்றும் சரி தர மாதிரி தெரியல நந்தினி. அம்ச்சி அவங்க மட்டும் இல்லைங்க அம்ச்சி, இவரும் அங்க போற மாதிரி எனக்கு தெரியல. இவரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. பாவம் இல்லைங்க அம்ச்சி அவங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுறது? என்ன மாப்பிள்ளையோட அம்மாளுக்குத்தான் கொஞ்சம் ஏதோ மன கஷ்டமாட்ட தெரியுது. உங்களை நல்ல முறைக்கு இங்கேயே வச்சு பார்த்துக்கங்கன்னு அப்பச்சிக்கிட்ட சொல்லி விட்டா. அப்படியாம்மா, அவையில நம்மளுக்கு தெரியுமாச்சு மயிலாத்தக்கால. அந்த அக்காளுக்குத்தே கொஞ்சம் வருத்தம். என்ன பண்ணுறது? நீங்கள் இங்கேயே இருங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன் சாமி, ஒன்றும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எங்கேயும் போக வேண்டாம். நாங்கள் என்னத்தை தலைக்கு கட்டிட்டு போக போகிறோம்? உனக்கு இல்லாமையா இந்த வயசான காலத்தில் நாங்கள் என்ன ஓடி ஆடியா வேலை செய்கிற போய் எல்லாத்தையும் பார்க்குறக்கு? உனக்கு இல்லாத காடு தோட்டமா? பேசாமல் பொட்டு மணியாட்ட 2 பேரும் பார்த்துட்டு இங்கேயே இருங்கோ. ஏன் சாமி? சரிங்க அம்ச்சி. அம்மாடி நந்தினி, மாப்பிள்ளதான் கொஞ்சம் படிக்கல. அவர் ஏதோ நமக்கு ஆடு தோட்டத்தில் இருக்கிற அனைத்தையெல்லாம் பார்த்துட்டு இல்லாட்டி அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்கட்டு. நீ நல்ல முறைக்கு படித்து நல்ல வேலைக்கு போ. இந்த காலத்தில் காடு தோட்டம் இருக்குது, பண்ணையும் பண்ணி சமாளிச்சிடலாங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால 2 பேரும் அவிகளுக்கு என்ன பண்ண முடியுதோ பண்ணுங்கோ. உங்கள் குழந்தை குட்டிகன்னு வந்துடுச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு மாறு இருக்கிறாங்க. சிவனேன்னு ஒத்தாசையாக எங்கள் கூடவே இருங்கோ. ஏங்கன்னு மாப்பிள்ளை என்னாலும் சொன்னாலும் நீ பொறுமையாக எடுத்து சொல்லு. அம்ச்சி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவர்கிட்ட புரியுற மாதிரி சொல்றேங்க அம்ச்சி. நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே இருந்துக்கிறோங்க அம்ச்சி. ஆமாண்டா தங்கம், நீயே நல்லா யோசிச்சு பாரு. உங்களுக்கு இல்லாமல் நாளைக்கு நாங்கள் எனத்தை தலைக்கு கட்டிட்டு போக போகிறோம். வயசான காலத்தில் அம்ச்சி அப்ச்சினால என்ன முடியுது சொல்லு பார்க்கலாம். எங்கேயோ நீங்களும் ஒத்தாசையாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துலேயே நாங்களும் இருந்துக்குவோம். ஏதோ அவி வீட்லேயும் மனசு இலகுவாங்க பார்க்கலாம். ஏன் அம்ச்சி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கும் வேற எங்கேயும் போயிருக்கிறதுக்கெல்லாம் மனசே இல்லைங்க அம்ச்சி. நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். நான் இங்கேயே இருந்துக்கிறேங்க அம்ச்சி. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி என்னாட்டி, இங்கே பாரு, நாங்கள் சொன்னாங்கங்கிறக்கு வேண்டி அவருக்கு விருப்பம் இல்லாமல் அவர் கூட சண்டை போட்டல நீ இங்கே இருக்க வேண்டாம். நீ பக்குவமாக எடுத்து சொல்லு. பிரியும் இருந்தால் இருக்கட்டு, இல்லைன்னா அவை விரீத்துக்கு என்னமோ வந்துட்டு. ஏன் சாமி, நாங்கள் எங்களுக்கு வேண்டி நீங்கள் 2 பேரும் சண்டை கட்டிக்கூடாது. எப்பவும் ஒத்துமையாக இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். சரியாடா கண்ணு? சரிங்க அம்ச்சி, கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவாரு. இப்ப பாருங்க, எனக்காக தான் அவர் இங்க வந்தாரு. இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு இருந்தாருங்க அம்ச்சி. ஆனா நான் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி தாங்க அம்ச்சி, கண்டிப்பா அவர் கேட்பாரு. எப்படியோ ஒன்று, நீங்கள் நல்ல முறைக்கு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் பெருமை எல்லாமே. எப்படியோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரி. சரிங்க அம்ச்சி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி அண்ணாட்டி. சரி, நீ போய் என்னமோ புக்குக்கு வாங்கணும்னிய போய் அவளை பார்த்துட்டு வா. போனாலும் அங்கே அந்த புள்ள கூட மட்டும் பேசி போட்டு சீக்கிரம் வந்துடோன்னு. அந்த அருக்காணி கூடவெல்லாம் என்னால் வாய் கொடுத்துட்டு இருந்தே. அப்புறம் அவ்வளவுதான். நீ என்னமோ அங்கே போகிறதே எனக்கு பிரியமில்லை. இருந்தாலும் படிக்கணுமே புக்கு வாங்கணுமேங்கிறக்காக அனுப்பிச்சுட்ற. அவன் என்னால் சுருக்குன்னு கேட்டானா நீ மனசில் வச்சுட்டு பொட்டாட்ட வந்துடோன்னு. சரிங்க அம்ச்சி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி அண்ணாட்டி. இல்லாட்டி ஒன்று வண்ணு,
நீ மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ. ம் சரிங்க அம்ச்சி, நான் அப்படியே பண்ணிக்கிறேன். சரி சரி, நான் அடுப்பில் எல்லாம் அரையும் குறையுமா சமைச்சு விட்டு போட்டு வந்திருக்கிறேன். நான் போய் பார்க்குறேன், நீ படி படி. அப்பாடா, அம்ச்சியே நம்மளை போய் நோட்ஸ் வாங்க சொல்லிட்டாங்க. இனி இந்த எக்ஸாமில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. யார் என்ன சொன்னாலும் நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்ம படிக்கிற வேலையை பார்க்கணும். நம்மளுக்காக அம்ச்சி பட்ட கஷ்டத்தை நம்ம நல்ல முறைக்கு படித்து மார்க் வாங்கி அவங்க நினச்ச மாதிரி நம்ம வந்து காட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமே.